முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணியாளர் நாயகம் துசித்த அல்லோலுவ சட்டத்தை மீறி மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து சிசிடி என அழைக்கப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீண்ட விசாரணை நடத்தி 10 பேரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் துசித்த அல்லோலுவ அப்போது அளித்த வாக்குமூலங்கள் முரண்பாடாக இருப்பதாகவும் சிசிடி தெரிவித்துள்ளது. துசித்த அல்லோலுவிடமிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் கோப்பேல் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிரேக்கத்தில் உள்ள ஒரு கப்பல் நிறுவனத்தில் பாரிய அளவில் முதலீடு செய்திருப்பது குறித்த முக்கியமான தகவல்கள் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை நடந்த எந்த ஒரு விசாரணையிலும் அத்தகைய கோப்பு திருடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என சிசிடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அல்லோலுவ பயணித்த காரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சென்ற அதே திசையில் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் பயணித்ததை கண்காணிப்பு கருவிகள் கண்டறிந்துள்ளதாகவும் அதன்படி அவர் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுடன் இணைந்துள்ளாரா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் சிசிடி நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளது. சம்பவம் நடந்த நாளில் அல்லோலுவ பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை விசாரணைக்காக சிசிடியிடம் ஒப்படைக்குமாறு கூறப்பட்ட போதிலும் விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சீரியல் எண் மாற்றப்பட்ட மற்றொரு தொலைபேசியை சிசிடியிடம் அல்லோலுவ ஒப்படைத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் தனது தொலைபேசி காணாமல் போனதாக அல்லோலுவ சிசிடியிடம் தெரிவித்த போதிலும் தொடர்புடைய தொலைபேசியின் பகுப்பாய்வு அறிக்கையின்படி சம்பவத்திற்கு பிறகு வைத்தியசாலையில் இருந்த போதும் அவர் அதே தொலைபேசியை பயன்படுத்தியிருந்ததற்கான ஆதாரங்கள் தெரிய வந்துள்ளதாக சிசிடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அவர் வேண்டுமென்றே தொலைபேசி காணாமல் போனதாக பொய்யாக கூறி விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சீரியல் எண் மாற்றப்பட்ட புதிய தொலைபேசியை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் என்று சிசிடி மேலும் கூறியுள்ளது. மேலும் 2022இல் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டவுடனேயே நியமிக்கப்பட்ட அடுத்த பதவி துசித்த அல்லோலுவ ஜனாதிபதிக்கான மக்கள் தொடர்பு இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.